அனைவருக்கும் வணக்கம். நிறைய நம்ம ட்ராக் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழ தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம ட்ரம்ப் வந்து ஒரு 2, 3 பாசிட்டிவும் குடுத்துருக்காரு. கொஞ்சம் நெகட்டிவாவும் இருக்கு. ஸோ அத பத்தியெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாலர் வந்து நமக்கு நெகட்டிவா தான் இருக்கு. அத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தியும் ஒன் பை ஒன் பார்த்துரலாம். எஃப்ஐடிஐ டேட்டா என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் நல்லாவே கீழ இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மேபி கவிழ்ந்து நிஃப்டி வந்து ரீபவுண்ட் ஆயிருச்சா அப்படின்னு தெரியல. மேபி ரீபவுண்ட்னா கீழ போகுதா அப்படின்னு தெரியல. கீழ போறதுக்கு ரீபவுண்ட் ஆயிருச்சா அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து பவர் இந்தியா, அதுக்கப்புறம் கேலன் தி ஸ்பாட், அதுக்கப்புறம் காட்ஃப்ரே பிலிப்ஸ், கிர்லோஸ்கர் பிரதர்ஸ், வோகார்த், ஜிஇ வெர்னோவா, டிடி, பூனாவல்லா, ஆர்ஐஆர் பவர், விஐபி இண்டஸ்ட்ரீஸ், ஜில்லெட் இந்தியா இந்த ஸ்டாக் பற்றியெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்லாம் மெயினாக வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்க தான் மெயினாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெலகிராம் சேனல் இருக்குது, குரூப்பும் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணவங்க பண்ணிக்கோங்க. இன்றைக்குமே நிறைய ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ் தான் போகுது. உங்களுக்கு வந்து குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைன்னா டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி பாருங்க 25,612 அந்த டைம்ல நான் அந்த சார்ட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட் நமக்கு வந்து 25,422 வந்து நல்ல சப்போர்ட் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இப்பயே கூட ரீபவுண்ட் ஆகுமான்னு தெரியல. இன்னும் ஒரு 1 ஹவர் ட்ரேடிங் செஷன் இருக்கு. ஸோ மேபி ரீபவுண்ட் ஆகும் சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம். இது வந்து ஹெல்த்தியா தான் இருக்கும். ஏன்னா சின்ன கரெக்ஷன் வந்தா மட்டும் தான் நமக்கு வந்து அது வந்து நிலைக்கும். ஸோ அதனால வந்து கரெக்ஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கீழே வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ஆவரேஜ் கூட பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்கிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் நான் எதுவுமே இந்த இந்த புல் ரன்ல நான் சேல் பண்ணல. ஸோ நான் வந்து கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் பண்ணணும் தான். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹை போட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால நான் இப்போ இன்னைக்கு வந்து நான் எதையுமே அதாவது இந்த புல் ரன்ல நான் எதையுமே வாங்கவும் இல்லை, விற்கவும் இல்லை. நான் சொன்னது சொன்னபடியா அப்படி தான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ கீழே வந்தால் வாங்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் நமக்கு வந்து ஒரு ஒரு சீசன் வரும். புல் ரன் சீசன் அந்த மாதிரி. ஸோ இது வந்து புல் ரன் சீசன் மாதிரி தான் இன்னமும் இருக்குது. பார்க்கலாம். கொஞ்சம் நிஃப்டி கரெக்ஷன் ஆகும் கண்டிப்பாக. ஸோ நமக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்துக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். யூஎஸ் டாலர் பாருங்கள். யூஎஸ் டாலர் வந்து 99.53 இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் க்ளோசிங் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நமக்கு 100க்கு மேல போச்சுன்னா நமக்கு நெகட்டிவ் தான். ஆல்ரெடி இது நெகட்டிவ்ல தான் இருக்கு. நமக்கு அதனால கூட நிஃப்டி கீழ போகுதான்னு தெரியல. இன்னும் நெறைய செட்பேக்ஸ் இருக்கு. நம்ம இந்தியாவுக்கும் சரி, ட்ரம்ப்புமே நெறைய சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து பாசிட்டிவ் பாருங்க. யுஎஸ் வந்து H1B விசா கிரீன் கார்டு அப்ளிகேஷன் அத வந்து ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ அதனால வந்து இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் இது வந்து நெகட்டிவ் 7,000 ட்ரக் டிரைவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யுஎஸ்ல வந்து அந்த இங்கிலீஷ் டெஸ்ட்ல வந்து ஃபெயில் ஆயிருக்கதா சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பேக்லாக்கா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இது எல்லாமே மேக்ஸிமம் எந்த ஊர்க்காரங்கன்னு சொல்றாங்கன்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா இந்த ஸ்டேட்காரங்க தான் சொல்றாங்க மெயினா. ஸோ அந்த சைடு இருந்து போனவங்க எல்லாருமே அவங்க வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ இங்கிலீஷ் நாலேட்ஜ் கம்மியா இருக்கு அந்த மாரி சொல்லி யுஎஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு நியூஸு. பட் நமக்கு வந்து இது இது எல்லாமே நமக்கு குரோத் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்காவே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஃபாரின் கண்ட்ரிக்கு தான் மேக்ஸிமம் டிபெண்ட் பண்ணுறோம். ஸோ அதில் அமெரிக்கா ஒன் ஆஃப் த கண்ட்ரி, ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதுவுமே நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஸோ பட் இது வந்து நமக்கு பாசிட்டிவ் பாருங்கள். H1B விசா அது வந்து நமக்கு கிரீன் கார்டு அப்ளிகேஷன் அதுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ். கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. அதை வந்து எகெயின் ரிசீவ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து எஃப்ஐடிஏ டேட்டா பாருங்க. நேத்துமே நம்ம எஃப்ஐ வந்து வித்து தாங்க வச்சிருக்காங்க. பட் நம்ம ஆட்கள் டிஏ வந்து பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்க ஸ்டாப் பண்ணா மார்க்கெட்டை வந்து கீழே வலிச்சு தொடச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ டிஏ வந்து கண்டினியூஸாக பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட கேட்டால். ஸோ அவங்க வந்து எப்பயுமே பல்காக பை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரில. மேபி நல்லா கூட இருக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன எப்படி நடக்கும்னு. சில்வர் பீஸ் சில்வர் பீஸ் பாருங்க. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன கரெக்ஷன்ல தான் இருக்கு. நேத்து மேல போனாலும் இப்போ வந்து கொஞ்சம் கீழ கரெக்ஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன பாட்டம் வந்துட்டு இது நான் லைன் போடுறேன் பாருங்க. இந்த லைன்ல வந்து கூட திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்து மேல போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாரி தான் கோல்டு பீஸுமே கொஞ்சம் சின்னதா கரெக்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து இதுல வாங்கலாம். எஸ்ஐபி மூலமா வாங்குனா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ எஸ்ஐபி வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க எஸ்ஐபில வாங்கிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் என்டர் ஆகலாம். இது வந்து நல்ல ஒரு டைம் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு கூட நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாங்க. நான் வந்து எஸ்ஐபில வாங்கலாமா அப்படின்னு. ஸோ என்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐபில இது வாங்கலாம். பட் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்காம நீங்க வந்து சேஃப் ஹெவன் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாருங்க.
மேபி நாளைக்கு ஏதாச்சும் பேட் நியூஸ் வருதுன்னா அது எகெயின் மேலே போகும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அடுத்து வந்து நம்மள்ட்ட வந்து லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து 2வது சேனலில் இருக்குது. செகண்ட் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் இல்லை எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் நம்ம பின் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு. அவர் வந்து நியூ இன்வெஸ்டர். அவர் கேட்குறாரு எஃப்ஐஐ, டிஏஐ இதோட டிஃப்ரெண்ட் என்னென்ன மீனிங் கேட்குறாரு. பஃபர் அமௌண்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக எஃப்ஐனா என்னென்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், டிஐனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. டொமஸ்டிக்னு நம்ம இந்தியாவில் இருக்க இன்வெஸ்டர்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பஃபர் அமௌண்ட்னு சொல்கிறது நான் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்காக அமௌண்ட்டு தான் நான் பஃபராக வைங்க, அடிஷ்னலாக வைங்க அப்படின்னு சொல்கிறேன். அடிஷ்னல் அமௌண்ட் அதாவது ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்டாக்காக ஒதுக்குறீங்கன்னா அதில் வந்து ₹60,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 40,000 வந்து கையில் வைங்க. அது வந்து நீங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் சப்போஸ் கீழே போச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். பி ரேஷியோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு ஸ்டாக்கை ரிவ்யூ பண்ணும்போது. ஸோ அந்த டைமில் இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இண்டிகேட்டர் நம்ம வந்து நம்ம ஸ்விங்குக்காக நம்ம என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். டெக்னிக்கல் இண்டிகேட்டரில் வந்து வால்யூம் பார்க்குறோம். வால்யூம் வந்து நான் இங்கே ரவுண்ட் பண்ணுற பாருங்க. இது எல்லாமே வால்யூம் தாங்க. இது எல்லாமே வால்யூம். ஓகே. அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர். ஆர்எஸ்ஐ அப்படின்னா ரிலேட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்த் இங்கே இருக்குது பாருங்கள். இது ஸோ இது என்கிட்ட மவுஸ் இன்னைக்கு கொண்டு வரல அது. ஓகே. ஸோ இது வந்து ரிலேட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்த். 200 டே மூவிங் ஆவரேஜ்னா இந்த இந்த கிரீன் கலர். ஓகே. இந்த ப்ளூ கலர் வந்து 100 டே மூவிங் ஆவரேஜ். ஓகே. சூப்பர் ட்ரெண்ட்னா இந்த இந்த ஒரு திக் லைனாக இருக்குல்ல, ரெட்டு இங்கே க்ரீனு. ஸோ இது வந்து சூப்பர் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து போக போக நீங்கள் வந்து இது ஸ்லோவாக தான் லேர்ன் பண்ண முடியும். இமீடியட்டாக எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. ஒரே நாள்லாம் கற்றுக்கிற வேண்டிய விஷயம் கிடையாது. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் தான் உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஃபுல் நாலேஜ் வரும். ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஹிட்டாச்சி எனர்ஜி இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து பவர் இந்தியா ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்க ஒரு கம்பெனி. இவங்க வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணிட்டு பிரைஸ் கீழே மூவ் பண்ணுறாங்க. பட் இந்த கம்பெனி அப்படி இல்லை. அட்டகாசமாக மேலே அப்பர் சர்க்யூட் போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி இன்றைக்குமே அப்பர் சர்க்யூட்டில் தான் இருக்குது. நல்ல ஒரு பிக்கப்பு. இன்னொன்று ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ட்ராக தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி மேலே போயிடுச்சு ஸ்டாக்கு. இன்றைக்கி நல்ல வால்யூமும் நடந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இவங்க வந்து பாருங்கள் மார்க்கெட் கேபிட்டல் வந்து 90,000 கோடி இருக்குது. நல்ல மிட் கேப்பு, சூப்பரான ஒரு கம்பெனி. ஸோ சூப்பரான ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் இது மேலே தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் இதுக்கப்புறம் என்ட்ராகிற மாதிரி இப்போ சான்ஸ் கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி மேலே போயிடுச்சு. ரிசல்ட் நல்லா வந்திருக்காங்க. நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். நான் அதனால சொல்கிறேன். ஆனால் 2-3 பேர் வாங்கியிருந்தாங்க. என்கிட்டயுமே டெலகிராமில் கேட்டாங்க. நான் சொன்னேன் 200 டே மூவிங் ஆவரேஜ் இருந்தால் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. பட் 2-3 பேர் வாங்கியிருக்க சான்ஸ் இருக்குது. வாங்கியிருந்தா அவங்க ப்ராஃபிட்டில் இருக்க சான்ஸ் இருக்குது. கலத் கலந்த் இஸ்பாட் இவங்க வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் அந்த செக்மெண்ட்ல இருக்காங்க. இவங்களும் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே சூப்பரான ரிசல்ட். சேல்ஸ் வந்து 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இவங்க வந்து இன்னமே 200 இவங்க அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. இன்னைக்குமே இப்போ வரைக்கும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ க்ளோசிங் எப்படி இருக்குன்னு தெரியல. இவங்க வந்து ஸ்மால் கேப் 13,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. அது மாதிரி ஸ்டாக் பிஇ இந்த வேல்யூவேஷன்லாம் நல்ல ஒரு வேல்யூவேஷன் தான். இது ஓகே தான். இதெல்லாம் ஓகே தான். நல்ல ஒரு வேல்யூவேஷன் தான். டெப்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பட் டெப்ட் டு எக்யூட்டி பிஇஜி ரேஷியோலாம் நல்ல ஒரு பர்சன்டேஜ். ஸோ அதனால இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தால் கூட 500 வந்தால் கூட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் இருக்க கம்பெனி இதெல்லாமே. காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்த கம்பெனியுமே ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து சேல்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. எஃப்எம்சிசி டொபாக்கோ அந்த செக்மெண்ட்டில் இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் வந்து 23% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ். இன்னொன்று இவங்க வந்து மிட் கேப்பு. இந்த கம்பெனி வந்து நம்ம ஐடிசி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து லார்ஜ் கேப்பு. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் மிட் கேப் செக்மெண்ட்டில் இருக்காங்க. ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் மேலே தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2,600 வந்தால் கூட நம்ம 2,800க்கு கீழேயாச்சும் வரணும். அப்போ தான் ஒரு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் இவங்க சேல்ஸ் கொஞ்சம் கம்மியானதெல்லாம் மேபி சின்ன டிலே இருக்குமான்னு தெரில. நெகட்டிவிட்டி இருக்குமான்னு தெரில. கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். பட் நெட் ப்ராஃபிட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து கிர்லோஸ்கர் பிரதர் இந்த கம்பெனியும் நான் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இவங்க வந்து சேல்ஸ் அடியாக இருக்குது. சேல்ஸ் வந்து ஃப்ளாட்டு தான் ஓகே. நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா அடி வாங்கியிருக்கு. ஸோ இதனால் இந்த கம்பெனி வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போக சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷினரி செக்மெண்ட்டில் இருக்காங்க. ஸ்மால் கேப் தான். பட் இவங்க வந்து வேல்யூவேஷன் எல்லாமே நல்ல ஒரு அண்டர் வேல்யூட் அந்த ரேஞ்சில் தான் காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது ரிசல்ட் நல்லா இல்லாததுனால மேபி கொஞ்சம் கீழே டவுன் ஆக சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஒரு 1700 அந்த ரேஞ்ச் வந்தால் கூட ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். ஓக்தாத் பார்மா இந்த கம்பெனியுமே ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் -22 crore இருந்த லாஸ்ட் குவார்ட்டரில் இருந்த
ரிசல்ட் நெட் ப்ராஃபிட்டை வந்து இப்போ 78 crore மாற்றிருக்காங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. பட் சேல்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கு -3%. ஸோ அதனால கூட இவங்க வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட் டச் பண்ணிட்டு, அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் போகாமல் திரும்ப கீழே இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வாங்கலாம் இந்த கம்பெனி. பட் ஆல்ரெடி பாட்டமில் தான் இருக்குது. 1300 கூட ஒரு நல்ல ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது. 1300 அது கீழே வந்தால் எவ்வளோ தூரங்க வரப்போகுது? 1100 வந்தால் கூட நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். கொஞ்சம் கையில் அமௌண்ட் வச்சுக்கலாம். ஸ்மால் கேப் தான், நல்ல ஒரு கம்பெனி, க்ரோத்தில் இருக்க கம்பெனி, நம்மளும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜிஇ, வெர்னோவா, டிடி இவங்க வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அந்த செக்மெண்ட்டில் இருக்க ஒரு கம்பெனி. இவங்க வந்து ஆல் டைம் ஹையில் தாங்க இருக்காங்க. இப்போதைக்கு இதில் வாய்ப்பு கிடையாது. பட் சூப்பரான ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட்டே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்லாம் 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் வந்து 81,000 கோடி மார்க்கெட், மிட் கேப்பு. ஸோ நல்ல ஒரு கம்பெனி. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணும். இதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கொடுக்குமான்லாம் தெரியல. பட் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு இந்த டைம்லாம் வாங்குவாங்க. அது என்னட்டு கேட்டால் அது வந்து ரிஸ்க்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது பெட்ரு. பூனாவாலா பின்காப் இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து கன்சியூமர் ஃபைனான்ஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து மிட் கேப்பு. ஓகே. ஸோ இவங்க வந்து ஸ்டாக் பி வந்து 181 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 23 இருக்குது. இவங்க வந்து நல்ல க்ரோத்தில் இருக்க கம்பெனி. இவங்க இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ பாருங்க, நல்ல ஓவர் வேல்யூடாகவும் இருக்காங்க. பட் டெப்ட் பாருங்கள், அதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. அதாவது 3 இயர்ஸ் டெப்ட் வந்து 9,000 கோடி தான் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 10,000 கோடி. இப்போ வந்து 35,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கொஞ்சம் விலை இருக்கிறது நல்லது. என்கிட்ட கேட்டா ஆச்சு தெரில, உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். பட் எனக்கு டெப்ட் ரொம்ப, அதாவது மார்க்கெட் கேபிட்டல் ஈக்குவலாக இவங்க டெப்ட் வச்சுருக்காங்க. இவங்க கடன் கொடுத்து கடன் வாங்குறவங்களா இருந்தாலும் பட் டெப்ட் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறது தெரில. இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனினா நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். ஸோ இது எனக்கு தெரில எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு. ஓகே, அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். வேல்யூவேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 31% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. டவுன் வந்து 34% மேலே கீழே போக சான்ஸ் இருக்காங்க. இன்னொன்று கன்சியூமர் ஃபைனான்ஸ் நம்ம எப்படிங்க அதை ஒரு நான் அந்த மாதிரி செக்மெண்ட்லாம் பார்க்குறதில்ல. அசட் மேனேஜ்மெண்ட் நான் பார்க்குறேன். அதில் இருக்க கம்பெனிஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங்ஸ் இந்த மாதிரி. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இது ஓகேனா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரிட்டர்ன்ஸ் வந்து 5 இயர் ரிட்டர்ன்ஸ் வந்து பாருங்க 1000% கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ப்ரொமோட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இது வந்து பாசிட்டிவ். இவங்க ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். அது மாதிரி நெட் ப்ராஃபிட்டு சூப்பராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் குவார்ட்டரில் இவங்க வந்து 421 கோடி நெகட்டிவாக கொடுத்தவங்க இப்போ வந்து 74 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். பட் என்ட்ரினா இது ஆல்ரெடி மேலே தான் இருக்குது. ஒரு 400 அந்த ரேஞ்சு கூட நல்ல ஒரு ஓகே கன்சிடரபுளாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்து வந்து ஆர்ஐஆர் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இவங்கள பற்றி கேட்டிருந்தாங்க. எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அந்த செக்மெண்ட்டில் இருக்க ஒரு கம்பெனி. இவங்க வந்து எப்போ வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. எப்போ வாங்கலாம்னா இவங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்காங்க. நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த லைனில் நீங்கள் இப்போ இருந்து நல்ல ஒரு வாய்ப்பாக தான் எனக்கு தோணுது. பட் இந்த கம்பெனி எனக்கு எப்படிங்க, நான் மார்க்கெட் கேபிட்டல்ன்ட்டு எனக்கு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி இந்த கம்பெனி எல்லாமே ஓகே தான். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2100 கோடி தான் இருக்குது மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து க்ரோத்தில் இருக்கிறதுனால ஸ்டாக் பி அதிகமாக தான் இருக்கும். வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்குது. ஆல்ரெடி ரூ. 36 இருக்க ஸ்டாக் ப்ரைஸை வந்து ரூ. 271 இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது பிரச்சனைனா நம்ம க்ரோத் கம்பெனி எல்லாமே இப்படி தான் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லதுன்னு எனக்கு தோணுது இந்த மாதிரி கம்பெனிஸில். இன்னொன்று டெப்ட் பாருங்கள், 14 கோடி, 6 கோடியாக இருந்தது. டெப்ட் வந்து 14 கோடியாக மாறி இருக்கு. ஸோ இதுவும் ஒரு கன்சர்ன் தான். வேல்யூ வந்து கம்மியாக இருந்தாலும் 14 கோடிங்கிறது கம்மியாக இருந்தாலும் இவங்க மார்க்கெட் கேபிட்டலும் கம்மி தான். ஸோ அதையும் கம்பேர் பண்ணோம். ப்ரொமோட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க. அது வந்து கம்பெனிக்கு நெகட்டிவ். ஓகே. ரீட்டெயில் டிக்ரீஸ் ஆகிறாங்க. அது பாசிட்டிவ். ரிசல்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஹெவியாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போயிட்டா ஓகே. பட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இவங்க நல்லா இல்லை அப்படின்னா கீழே இறக்குனாங்கன்னா அது எங்கே போகும்னு தெரியாது. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ரிசல்ட்டை பார்த்து கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இவர் வந்து நிறைய டைம் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. கிராவிட்டா நேற்று கூட ஒரு இதில் போஸ்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி பிஎஸ்சி இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் இப்போ இது ப்ராஃபிட் எடுத்ததாக நமக்கு இப்போ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் கேட்குறாரு. என்னால் கரெக்டாக சொல்லணும்னா இந்த மாதிரி எனக்கு கன்சர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஒரு நல்லா இருக்க மாதிரி பார்த்தா நம்மளே டேரெக்டாக சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து விஐபி இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து அப்பரல் அக்சசரிஸ் அந்த இதில் இருக்காங்க. இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் இது எல்லாருக்குமே தெரியும் தான். இந்த கம்பெனி அப்பரல் அக்சசரிஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. 5000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓ எல்லாமே நெகட்டிவில் இருக்குது நண்பா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து க்ரோத்லே இல்லை, க்ரோத் கேட்டகரியே இல்லை. ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 50% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப கம்மி. இன்னொன்று ப்ரைஸ் வந்து ரொம்ப டவுனில் தான் இருக்குது. இன்னொன்று 280 வந்து சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கெல்லாம் புதுசாக வாங்குறவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. இன்னொன்று இவங்க க்ரோத்லே இல்லை. சேல்ஸ் எல்லாம் நெகட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க.
இவங்க டெப்ட்டுமே பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 298 கோடியிலிருந்து 751 டபுளா ஆயிருக்கு. ஸோ நெறைய கம்பெனிஸ் இருக்கு. நீங்க அத பார்த்து கூட ட்ரை பண்ணலான்னு என்னோட ஒப்பீனியன். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப இப்போ விஐபிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான். பட் இவங்களோட வேல்யூவேஷன் பார்த்தா கம்பெனியில வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. அதுதான் சொல்றேன். சேல்ஸ் குரோத்துமே நெகட்டிவா அடி வாங்கியிருக்கு. ஸோ நீங்க பார்த்துக்கங்க என்ன பண்ணலான்னு. ஓகே. ஸோ என்னட்ட கேட்டா, நீங்க இதுல வந்து பிரைஸ் ஃபோர்காஸ்ட்ன்னு சொல்லிடுறேன். 29% மேல போகும்ன்னு சொல்றாங்க. 26% கீழ போகவும் சான்ஸ் இருக்குன்னுவாங்க. மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அது வந்து நெகட்டிவ். ரீட்டெயில் வந்து டிக்ரீஸ் ஆகுறாங்க. அது பாசிட்டிவ். ப்ரொமோட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுறாங்க. அது நெகட்டிவ். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட நீங்க யோசிக்கலாம் என்ன பண்ணலான்னு. வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆவரேஜ் பண்ணலாம். இன்னும் கூட கீழ வரும்னு நெனைக்கிறேன். அப்போதைக்கு கூட ஆவரேஜ் பண்ணுங்க. ஜில்லெட் இந்தியா இந்த கம்பெனிய பத்தி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து எஃப்எம்சிஜி பர்சனல் ப்ராடக்ட்ஸ் இந்த செக்மெண்ட்ல இருக்க ஒரு கம்பெனி. இவங்க வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட் மாரி தான் தெரியுது. ஆல்மோஸ்ட் ஓகே அந்த மாரி. சேல்ஸ் வந்து 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க. ரிட்டர்ன்ஸ் தாங்க இது ஜில்லெட் எல்லாருக்குமே தெரியும். 66% தாங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நான் சொல்றேன். ஓகே. பிரைஸ் வந்து 8,000 கூட வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்றது நல்லது. கீழ வரட்டும் கூட நீங்க நியூ என்ட்ரி தெர்ல உங்களுக்கு குரோத் ஓகேன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. லோ பிளஸ்ட் ப்ரமோட்டர் இது ஓகே. மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அது கொஞ்சம் நெகட்டிவ். பட் இருந்தாலும் ஓகே. இவங்க வந்து ஸ்மால் கேப் தான். பட் மார்க்கெட் கேபிட்டல் ஓகே தான். ஸ்டாக் பி வந்து 49 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 41 இருக்கு. இவங்க கொஞ்சம் வேல்யூவேஷன் நார்மலா தான் இருக்கு. ROC, ROI எல்லாமே சூப்பரான பெர்சன்டேஜ். சேல்ஸ் குரோத் 3% தான் குடுத்துருக்காங்க 5 இயர்ஸ்ல. அது மாரி இந்த வருஷம் மட்டும் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பாசிட்டிவ். 3 இயர்ஸ் டெப்ட் இவங்க இல்லங்க. சூப்பரா இருக்குங்க. இவங்களுக்கு டெப்ட் ஈக்விட்டி 0ங்க. இது சூப்பர். இது வந்து சூப்பரான கம்பெனி. அதாவது டெப்ட் வச்சு பார்க்கும்போது பிஇஜி ரேஷியோ 4.73 இது ஓகே அவ்வளோதான். பட் இவங்கள்ட்ட எனக்கு குரோத் மட்டும் தான் இல்ல. கம்பெனி வேல்யூவேஷன் படி ஓகே தான். பட் பிரைஸ் வந்து மூவ் ஆகல. ஸோ அது மட்டும் தான் எனக்கு கன்சர்னா இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி கூட பார்க்கலாம். இல்ல கொஞ்சம் கீழ வரட்டும். 8,000ங்கிறது ஒரு சின்ன வாய்ப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ரிசல்ட் நல்லா ஓரளவு நல்லா போஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால மேபி பிரைஸ மேல மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.